அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி, ஆடி மாதம் 9ஆம் தேதி, முற்பகல் வானிலை நிலவரம், வானிலை அறிக்கை. அதாவது சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சி ஒன்று இருக்குங்க. சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மேலடுக்கு சுழற்சி, அங்கெல்லாம் நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு. அது இல்லாமல் குஜராத்து, வடக்கு கேரளா கிட்ட ஒரு நீண்ட தாழி அமைப்புனா சுழற்சியாக இருக்காது, ஒரு நீட்டாக இருக்கும், நீட்டாக சுற்றிட்டு இருக்கும், மேகக்கூட்டம் மாதிரி தெரியாது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்லாம் கடுமையான மழை. இப்போ வந்து பாம்பே, அதாவது மும்பையில் வந்து கனமழை. அதாவது கர்நாடகா, இது வந்து மத்திய பிரதேசம், அதாவது கர்நாடகாவுடைய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கொங்கன் பகுதிகள் மிக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த அச்சரேகை வந்து வடக்கு அச்சரேகையாக திரும்பி இருக்குது. அந்த காற்று குவிதல் வந்து வடக்கு அச்சரேகையாக திரும்பி இருக்கிறதுனால தென்மேற்கு பருவ காற்று வந்து நமக்கு வந்து ஒரு சீராக வரும். அதாவது நான் சொல்கிறது வந்து தமிழக உட்பகுதிகள், டெல்டா பகுதிகள், தெற்கு கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஒரு சீரான காற்று வரும். அதிகமான வேகமாக காற்று வந்தால் அடித்து தள்ளிட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் தெற்கு காற்று, வேதாரண்யம் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், தெற்கு காற்று உள்ள நுழைச்சின்னா டெல்டாவுக்கு மழையே கொடுக்காது. தெற்கு காற்று அடித்து தள்ளிட்டு போகிறோம், வர்ற மேகத்தை அடித்து தள்ளிட்டு வடக்கு கொண்டு போய் தள்ளிடும். ஆனால் இப்பொழுது சீரான தென்மேற்கு காற்று உள்ள நுழைய போகுது. இதனால் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தெற்கு காற்று வந்து வேதாரண்ய பக்கத்தில் கூட மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் நமக்கு மயிலாடுதுறை பகுதிகளில் இன்றைக்கி இருக்கிற காற்றினுடைய அளவு, அதனுடைய இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறதுல இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை எல்லாமே அதிக மழை பெய்யலாம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அது ஆந்திரா கடுமையான மழை பெய்யும், மத்திய பிரதேசம் பெஞ்சிட்ருக்கு, எங்கே பார்த்தாலும் ஃப்ளட்டுங்க, வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளம். நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழைங்கிறது நமக்கான மழை கிடையாது. இருந்தாலும் இந்த வருடம் ஒரு அதிகமான மழை, கிட்டத்தட்ட 80% வந்து கூட பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க வானிலை ஐஎம்டியில், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தில். இதை விட இன்னும் கூட பெய்ய போகுது அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி. இப்போ ஆகஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம டெல்டா பகுதிகளில் என்னடா வந்து தமிழ்நாடு வானிலைன்னு போட்டு டெல்டா மட்டும் சொல்கிறாங்கன்னா, எங்கள் பகுதிக்கு நாங்கள் சொல்லி தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி வந்து மயிலாடுதுறையில் மழை பெய்யலாம். நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நிச்சயமான ஒரு வாய்ப்பு, 28ஆம் தேதி ஒரு நிச்சயமான வாய்ப்பு, ஆகஸ்ட் 1, 2, 3 நாள் நிச்சயமான வாய்ப்பு. அதாவது வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் 7 நாள் தான் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காற்றினுடைய வேகம் அதெல்லாம் மாறுபாடை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கரெக்டாக 10 நாள் 20 நாள்லாம் சொல்லிட்டு மாட்டிக்கிறதுக்கு இல்லை. ரைட். இப்போ வந்து சிலர் சொல்கிறாங்க, மேட்டூர் அணைக்கு இவ்வளோ தான் தண்ணி வரும், என்னமோ நம்ம தான் வந்து பேஞ்சு வைக்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதாவது வந்து வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. எப்போ வேணாலும் மழை. ஒரு 2 நாள் நிச்சயமாக அக்யூரேஸாக சொல்லலாம். இப்போ அதற்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. ரைட்டு. இப்போ 75,000 கரண்டி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. குறையும் கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் 50,000 கரண்டிக்கு இனிமேல் தண்ணி குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம கர்நாடகா பகுதிக்கு தண்ணி வரணும்னா ஒகேனக்கல் வழியாக அப்படியே வரணும். வந்து இதில் வந்து பிலிகுண்டுவில் நம்ம தண்ணியை அளப்பாங்க. ரைட்டு, அதெல்லாம் போகட்டும். அதாவது நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மழை இருக்குது, 28ஆம் தேதி மழை இருக்குது, ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழை இருக்குது. சரி, இப்போ பழைய கதைக்கு வருவோம். இப்போ வந்து மேட்டூரில் வந்து கபினி நம்பிடுச்சுன்னா அவங்க தேக்கவே முடியாது, அந்த தண்ணி ஜாடா நமக்கு தான் வந்தாகணும். ரைட்டுங்களா? எல்லா டேமும் ஃபுல்லு. அதாவது ஹேமாவதி, ஹேரங்கி, அந்த 2 அணையிலையும் மழை பெஞ்சுன்னு வச்சிங்களேன், கிருஷ்ணராய சாகருக்கு திறந்துவிட்ருவாங்க. அதுக்கு அந்த தண்ணி போய் சேர்றதுக்கு கிருஷ்ணராய சாகர் ஒரு இடம் இருக்குது. கிருஷ்ணசாகர் நம்பிடுச்சுன்னு வச்சிங்களேன், வேறு வழியே கிடையாது. அந்த தண்ணி வந்து நமக்கு வந்தாகணும், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாகணும். கபினி நம்பிடுச்சுன்னா அந்த தண்ணியும் தமிழ்நாட்டுக்கு வந்தாகணும். இதுதான் நிலமை. அதனால் ஹேமதி ஹேரங்கி வந்து அந்த இதை பார்த்துலாம் சொல்ல முடியாது. அந்த தண்ணி கிருஷ்ணராய சாகரில் எவ்வளோ திறக்கிறாங்க, கபினியில் எவ்வளோ திறக்கிறாங்க, இந்த 2 தண்ணியும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வந்தாகணும். இந்த கணக்குப்படி இன்றைக்கி 75,000 கனஅடி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக 1,00,000 கனஅடி கூட போகலாம், இன்னும் 40,000 அடி குறையலாம். 50,000 கனஅடி சராசரியாக வரும். ரைட்டு. இந்த 75,000 கனஅடிங்கிறது இன்னும் 2-3 நாளைக்கு வரும். 75,000 கனஅடிங்கிறது வந்து ஒரு 6 டிஎம்சி கணக்குப்படி இனிமேல் மேலே வந்து விரிஞ்சிருக்கும் மேட்டூர் அணை.
6 டிஎம்சி தான் ஏறும். இப்போ ஏற்கனவே குறைச்சலாக குறுகலாக இருக்கிறப்ப 7.5 டிஎம்சி ஏறும், 7.5 அடி ஏறும். இப்போ வந்து 6 அடி தான் ஏறும். ரைட்டு. இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே, அதாவது நைட்டு 12 மணிக்குள்ளே 100 அடி எட்டும். நாளைக்கு மேட்டூர் அணை 100 அடியே எட்டியது அப்படின்னு போட்டுருவாங்க. சரி, இதில் என்ன நமக்கு அப்படின்னா, டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் 90 அடி இருந்தாலே ஜூன் 12 தண்ணீர் திறக்கலாங்கிற ஒரு சட்டம், எழுதப்படாத சட்டம் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு வாரத்தில் தண்ணீர் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இன்னும் 4 நாள் அநேகமாக இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட இதனுடைய அறிவிப்பு வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், மாலை வரலாம். அதுதான் கரெக்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மேட்டூர் தண்ணி திறக்காமல் போனாங்கன்னா, மேட்டூர் தண்ணி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் எப்போ நம்பும்? ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நம்பிடும். இன்னும் 20 அடி தண்ணி நம்பணும், ரைட்டுங்களா? 120 அடிக்கு இன்னும் 20 அடி நம்பணும். 20 அடி நம்பணுன்னா என்ன ஆகும்? 20 அடிங்கிறது வந்து சின்னோண்டு விஷயம் இல்லை, அகலமான பகுதி. இப்போ 60 டிஎம்சி, இன்னும் 30 கிட்டத்தட்ட 30 டிஎம்சி வேணும். 30 டிஎம்சிங்கிறது 100 அடி நம்புறதுக்கு 60 டிஎம்சி வேணும். 20 அடி நம்புறதுக்கு 30 டிஎம்சி வேணும். அப்படின்னா இதில் இப்போ இருக்கிற தண்ணியில் பாதி தண்ணி இருந்தால் தான் அதாவது கிட்டத்தட்ட 50 அடி தண்ணி, நம்ம கணக்குப்படி 100 அடியில் இன்னும் 50 அடி தண்ணி இருந்தால் தான் 20 அடியே நம்பும். ரைட்டுங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இனிமேல் வந்து மெதுவாக தான் நம்பும், ஆனால் அதுவும் நம்பிடும். அதாவது வந்து 4 டெய்லி 40,000 டிஎம்சி வச்சு வருதுன்னு வச்சிங்களேன். 14,400ன்னு வச்சிங்க. கிட்டத்தட்ட 3 டிஎம்சி நம்பிச்சுன்னா கூட 7 நாளில் நம்பிடும். ரைட்டுங்களா? இல்லை, அதிகபட்சமாக மட்டும் 10 நாள். இன்றைக்கி 25, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அரசாங்கம் என்ன நினைக்கும்? 18ஆம் பேருக்கு ஆடிப்பெருக்குக்கு தண்ணீர் திறந்தோங்கிற பேர் வேணும் அப்படிங்கிறதுனால ஆடிப்பெருக்குக்கு தண்ணீர் திறந்து விடுவாங்க. கர்நாடகா இவ்வளோ முரண்டு பிடிச்சிது, அதெல்லாம் அரசியல் முரண்டு பிடிச்சிது. இப்போ வடிகால் தண்ணி தான் வந்துட்டுருக்கு. அவங்க ஒன்றும் திறந்துடலாம் உள்ள மனசார, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனசாரெல்லாம் ஒன்றும் திறந்து விடலை. அதுக்கு மேலே அவங்களால தேக்கி வச்சுக்க முடியாததுக்கு தண்ணி வருது. அதாவது இதை வந்து நான் வந்து தண்ணீர் கர்நாடகா திறந்ததுலாம் சொல்ல முடியாது, வடிகால் தண்ணீர். ரைட்டு. இப்போ வந்து நீர் திறப்பு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து திறந்து விட்டாங்கன்னு வச்சுங்க, இப்போ தான் வந்து ஷட்ரு பெயிண்ட் அடிப்பாங்க, கிரீஸ் வைப்பாங்க, இதெல்லாம் போட்டுட்டு தண்ணியை கொள்ளத்தில் விட்றதுக்கு பார்ப்பாங்க. நிச்சயமாக கொள்ளத்தில் தண்ணி போகுது. ஏன்னா இப்போ வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து வெப்பசலன மழை தொடர் மழைன்னா சாயங்காலம் டெய்லி வாரத்துக்கு 4 நாள் பெய்ய போகுது. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் என்ன பண்ணோம்? இப்போ குருவை அறுவடையை இது பாதிக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவே முக்கியமாக. அதாவது நீங்கள் வாய்க்காலை சரி பண்ணி வச்சுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதுமே தண்ணியை திறந்து விட்ருவாங்க. குருவை அறுவடையப்போ மழை பெய்கிற தண்ணி வாய்க்கால் தண்ணி சேர்ந்தடிச்சு இதை வந்து பாதிக்கும். ரைட்டா? இது வந்து அதுவும் இல்லாமல் அக்டோபர் வந்து 27 வரைக்கும் நமக்கு வந்து 27 தான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. அக்டோபர் 15, 20 தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதனால் புரட்டாசி ஒரு 20 தேதி வரைக்கும் மழை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு ஐப்பசி 10க்கு தான். பின் அறுவடை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ குறுவை அறுவடை செய்கிறவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வாய்க்காலில் தண்ணி வந்துடும். ஆகஸ்ட் மழை பெய்ய போகுது. எல்லாருக்குமே கதிர் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம டெல்டா பகுதியில் நான் பார்க்குறேன், கதிர் வந்துக்கிட்டு இருக்குது. சில பேருக்கு பயிராக இருக்குன்னு வச்சுங்க. சில பேர் மேக்ஸிமம் ஒரு 70%, 70% எல்லாருக்குமே கதிர் வந்துக்கிட்டு இருக்குது. அது அறுவடை நேரத்தில் மழை பெய்யும், வாய்க்கால் தண்ணி வந்துடும். அதற்காக சூதகமாக இருந்திருங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.